வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோழைக்கனில ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கு. ஸோ, அந்த சம்பவத்த பொறுத்தளவு நம்ம அண்ணன் ராஜா அவர்களையும், அண்ணாச்சி சதன் திருமலைக்குமார் அவர்களையும் வந்து நம்ம கட்சியை சார்ந்த ஒரு சாரார் நியாய விலைக்கடை திறப்பு விழாவுக்கு அனுமதிக்கலைங்கிற மாரி செய்திகள் வந்துட்டுருக்கு. பட் அந்த விட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி, அவருடைய அந்த செயலுக்கு தீனி போட்ட மாதிரி ஒரு வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வீடியோ போடுறாங்கன்னா என்னென்னா, அண்ணன் ராஜா அவர்களை தொடர்ந்து மறைமுகமாக அவங்க விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. விமர்சனங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விமர்சனங்கள் வைங்க, நாங்கள் வரவேற்கிறோம். பட் ஆனால் பொத்தாம் பொதுவாக காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் பேசுகிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு சில வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நான் யாரை சொல்கிறேன்னு சொல்கிறவருக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரை சொல்லி, அந்த சமுதாயத்துக்கு மட்டும் அண்ணன் ராஜா அவர்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அண்ணன் ராஜா அவர்கள் அனைத்து சமுதாயங்களுக்கும் பொதுவான ஒரு எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏனாலே எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானவர் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அவர் நீங்கள் செய்யலைன்றீங்க. பட் ஆனால் எங்களுடைய கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், குலசனங்கோட்டைங்கிற கிராமத்தில் நீங்கள் சொல்கிற அதே சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய கிராமம்தான். அந்த கிராமத்தில் அண்ணன் போர் போட்டு தண்ணி கொடுத்துருக்காரு, பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காரு. அது மாதிரி நிறைய கிராமங்களுக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து நிறைய செஞ்சுருக்காரு. அவருடைய என்னென்ன செஞ்சுருக்காங்கிறது விளக்கம் தேர்தலை ஒட்டி அவரே எல்லாத்தையும் வெளியிடுவார். என்னென்னலாம் நலத்திட்டங்கள் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தொகையில் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத அவர் வெளியிட தான் போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக அவரை கட்டமைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட வீடியோ பதிவிடுறத இளைஞரணி சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சங்கரன்கோவில் பகுதியில் அண்ணன் வந்த பிறகு மிகவும் எழுச்சி அடைஞ்சிருக்கு. மிகவும் சிறப்பாக செயல்பாடு, அண்ணனுடைய செயல்பாடு இருக்குது. எல்லா மக்களும் விரும்புகிற வகையில் அண்ணனுடைய செயல்பாடு இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணன் ராஜா அவர்களை பற்றி இது மாதிரி அவதூறு பரப்புவது, அண்ணன் ராஜா அவர்களை பற்றி ஒரு விமர்சனங்கள் வெளியிடுவது நீங்கள் நிறுத்திக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறீங்க, தலைமைக்கே இந்த செயல்பாடு மூலம் அறிவுரை சொல்கிற மாதிரி, தலைமைக்கே அறிவுரை சொல்கிற மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க. இந்த தேர்தலில் சங்கரன்கோவில் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு. அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உங்களை சார்ந்த ஒரு கும்பல் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து வேலை பார்க்க தயாராகிவிட்டீர்கள் என்பதை உங்களுடைய வாக்கு மூலமே மிக தெளிவாக உணர்த்துது. என்ன வாக்குமூலம் உணர்த்துது அப்படின்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க முழுக்க முழுக்க இந்த தேர்தல் தலைமை தீவிரமாக முடிவெடுக்கணும், பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முழுக்க இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் தான் ஊதி பெருசாக்குறீங்க, பிரச்சனைகளை உருவாக்குறீங்க. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பிரச்சனையை உருவாக்குறீங்க. ஏன்னா அரசியல் என்பது பொதுவான எல்லா மக்களுக்குமானது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் மனதில் வைத்து ஒரு எம்எல்ஏ என்பவர் செயல்படுவது முடியாது. அவர் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவராகத்தான் இருக்கணும். அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. அதனால் எல்லா சமுதாய மக்களுக்கும் அது தெரியும். உங்களை போன்ற விமர்சனங்களுக்கு மட்டுமே அண்ணன் ராஜா அவர்களின் பெயரை பயன்படுத்தக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு மட்டும் அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் வரும், அண்ணன் ராஜா அவர்கள் களம் காண்பார்கள். பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் ராஜா அவர்கள் செய்வார். ஏன் சொல்கிறேன்னா, எங்களை போன்ற
ஆயிரக்கணக்கான இளைஞரணி நிர்வாகிகள் அண்ணனுக்காக வேலை பார்க்க தயாராக இருக்கும். எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சுய வெறுப்புகளுக்காக அவர் தொடர்ந்து விமர்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அரசியலில் ஒரு சில பேருக்கு வளர்ச்சி வேகமாக நடந்துடும், ஒரு சில பேருக்கு நடக்காது. நடக்காதவங்க நடக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறது சகஜம்தான். ஆனால் நீங்கள் பொறாமப்பட்டுக்கோங்க, நீங்கள் விமர்சிக்கோங்க. ஆனால் அது நீங்கள் இருக்கிற அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வெளியில் கொண்டு போய் சேர்க்கு. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் சரி. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயல்பாடையும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களையும் தலைமையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, உங்களுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு சிறந்த முடிவு தலைமையிட்டிருந்து வரத்தான் செய்யும். அதனால் இந்த தேர்தல் வரட்டும், அண்ணன் ராஜா ஜெயிப்பார். அதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் எங்கள் மக்களோடு இளைஞரணி நிர்வாகிகளோடு சேர்ந்து சிறப்பான முறையில் செய்வோங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து என்ன வேணால் விமர்சிங்க, பட் களத்தில் பதிலடி நிச்சயம் இருக்கும். நாங்கள் அண்ணனை வெல்ல வைத்து அடுத்த கட்ட உயர்வுக்கு அண்ணனை கொண்டு செல்வோம். எங்கள் அண்ணன் ராஜா அவர்களை. நன்றி.